அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, காலைதோறும் தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருக்கும் பொழுது அந்தந்த நாளுக்கு தேவையான ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள், எச்சரிப்புகள் எல்லாவற்றையும் காலையிலே ஆண்டவர் நமக்கு தருவதற்காக ஆவலோடு காத்திருக்கிறார். அவருடைய துக்கமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் காலையிலே காத்திருக்கவில்லை என்கிற ஒரு துக்கம்தான். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் தனிமையிலே அவரிடத்திலே போய் அமர்ந்து அப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவரோடு பேசுவதற்கு, அவர் நம்முடைய குரலை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்களும் நானும் எந்த இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாய் ஆண்டவரிடத்திலே போய் அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடுவோம். அந்த சத்தத்தை கேட்பதற்குத்தான் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை நமக்காக இந்த பூமியிலே அவர் ஒப்பு கொடுத்தார் தியாக பலியாய். அவருடைய மரணத்திற்கு பின்னால் ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகள், ஆத்துமாக்கள் ரட்சிப்பின் மேன்மையை பெற்றுக்கொண்டு அவர் சமூகத்திலே வந்து ஆதாம் ஏவாளை போல உறவாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, பல பரிசுத்தவான்கள், எமில் ஜெபசிங் அண்ணன், பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய நாட்டில் அவர்களுடைய அனுபவ வாழ்க்கையை கேட்டு பார்த்தார். அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் ஒரு காரியம்தான். காலையிலே அமைதியாக அவருடைய சமூகத்திலே நாம் செலவழிக்கிற நேரம் ஜெபம், வேத வாசிப்பு, அன்றன்றைக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசுவார். அவர் பல விதங்களிலே பேசுவார். பலர் மூலமாய் அவர் பேசுவார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், 14 வயது சிறுவன் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஆஸ்பத்திரியிலே படுத்திருக்கிறான். அவனுடைய இருதயத்திலே ஒரு ஓட்டை. நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு 80 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். இவ்வளவு வளர்ச்சி இருதய அறுவை சிகிச்சையில் அன்றைக்கு இல்லாத ஒரு காலம். டாக்டர்கள் அவனை பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், 14வது பிறந்த நாளை நீ பார்க்க நீ இருக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டார்கள். அழுதான். அவனுடைய பெற்றோர் அழுதார்கள். அவனுடைய மார்பு மேலே பைபிளை வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு பக்கமாய் புரட்டுவார்கள். வேதம் வாசித்து கொண்டே இருப்பான். அனுதினமும் காலையிலே வேதம் வாசிப்பான். ஒரு நாள் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது லூக்காவின் புத்தகத்திலே முதல் அதிகாரத்தை வாசிக்கிறான். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்துக்கு அன்றைக்கு உள்ள வேத பகுதியை அந்த பையன் வாசித்து கொண்டே வருகிறார். 37வது வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏற்கனவே படித்த பைபிள் தான், பலமுறை படித்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கு காலையிலே படித்து கொண்டே வரும் பொழுது அந்த வசனம் அப்படியே அவனுடைய கண்கள் அதில் குத்திட்டு நின்றது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்க முடியல. மறுபடி லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது அவனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உருவாக்கியது. சிறுவன் சொன்னான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த காலை வேளையில் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறீங்களே, அப்படியானால் என் இருதயத்தை குணமாக்க உம்மால் முடியாதா என்று. தேவ பிரசன்னம் அன்றிலிருந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் அவனை மூட ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் டெவலப் ஆகி ரெக்கவராக ஆரம்பித்தார். 14வது பிறந்த நாளை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியோடு கொண்டாடினான். அவன்
அவர்தான் உலகம் அறிந்த அருமையான தேவ மனிதர். ஃபெய்த் மினிஸ்ட்ரி என்றும் ரேமா ட்ரைனிங் சென்டர், ரேமா ஊழியங்கள் என்றும் உலகத்தில் முதல் ஆரம்பித்தது அவருடைய ஊழியம்தான். பிரதர் கென்னத் கேகின். இப்போ அவர் இல்லை, அவருடைய மகன், அவருக்கு ரொம்ப வயசாயிட்ட மகன் அவர் ஊழியம் செய்கிறார். ரெவரண்ட் பிரதர் கென்னத் கேகின் என்கிற அந்த தேவ மனிதர் அசாத்தியமாய் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றவர் மாத்திரமல்ல, அவருடைய மீட்டிங்கில் அட்டன் பண்ணுகிற எல்லாருமே ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவரை ஏற்றுக்கொள்வார். பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் தன்னுடைய ஊழியத்தை ரேமா என்று வைத்திருந்தார். அவர் எழுதியிருக்கிறார் புஸ்தகங்களில், ஒரு நாளும் வசனத்தின் மூலமாய் கடவுள் என்னோடு பேசுகிறார். நீங்களும் வேதத்தை தினமும் காலையில் அமைதியாய் வாசியுங்கள், உங்களோடும் ஆண்டவர் பேசுவார். May God bless you.